கண்ணாலம்.com நேயர்களுக்கு வணக்கம். நான் மரியா உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வந்துடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி உங்கள் கூட பேச போகிறேன் அப்படின்னா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுக்கிற ரொம்ப 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 முக்கியமான ஒரு முடிவு அப்படின்றது உங்களோட திருமணம். அந்த திருமணத்தில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பர்சனை சூஸ் பண்ணுறீங்க, யாரை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்கள் ஆயுட்காலம் முழுவதும் உங்கள் கூட வரப்போகிற ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு டாபிக் இருக்க போகுது. உங்களோட பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது க்ரீன் ஃப்ளாக்ஸ், ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிற அவங்களோட கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்கள் முன்னாடியே அனலைஸ் பண்ணிட்டா அவங்க உங்களுக்கு செட் ஆகலைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பிச்சிடலாம்ல. அதனால தான் இன்னைக்கு அதுக்கான டிப்ஸாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நான் மொத்தம் 7 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு இந்த டாபிக் ரிலேட்டடான விஷயங்களை சொல்ல போகிறேன். அதாவது ரெட் ஃப்ளாக்ஸ், க்ரீன் ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்ன, அதை எப்படி ஒரு பர்சன் கிட்ட வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறாங்க. கல்யாணம் லவ் மேரேஜ் நடக்கும்போது அவங்க கூட பழகும்போதே நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அரேஞ்ச் மேரேஜ்னு வரும்போது பொண்ணையோ பையனையோ நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் டியூரேஷன் இருக்கும். அதாவது பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க, இம்மிடியேட்டாக கல்யாணம் இருக்கும். அப்படி இல்லைன்னா என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் டைம் கொடுப்பாங்க, கல்யாணத்துக்கு டைம் இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணி அந்த டைம் லிமிட்டை எடுத்துக்கோங்க. என்கேஜ்மெண்ட்க்கு நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கல்யாணத்துக்கு டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி. அப்போதான் நீங்கள் அந்த பர்சன் கிட்ட இருக்கிற இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அவங்க உங்களுக்கு உங்களோட லைஃப் ஜேர்னியில் கடைசி வரைக்கும் வர்றதுக்கு ஒரு தகுதியான பர்சனா இல்லையா, அவங்க ரைட் பர்சனா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் ஸ்பேஸ் கிடைக்கும். சரி, அதில் ஃபஸ்ட்டாக ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா நான் எதை சொல்வேன் அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு ஒரு மரியாதையான பர்சன், ஒரு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு பர்சனுக்குமே அவங்களோட ரியல் கேரக்டர் அப்படிங்கிறது இதில் தான் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக தெரியும். எப்படி அடுத்தவங்களை க்ரீட் பண்ணுறாங்க, எப்படி அடுத்தவங்களை ட்ரீட் பண்ணுறாங்க. தெரியாத பர்சனாக இருந்தால் கூட ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணுவாங்க நிறைய பேர். சிலர் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க மற்றவங்க கிட்ட பேசுறதையும் இல்லை உங்கள் கூட இருக்கும்போது உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக அவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதை நீங்கள் அவங்க பேசும்போதும் பழகும்போதும் அவங்க கூட வெளியில் போகும்போதும் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததான் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் எங்கே போனாலும் நீ பொண்ணு தானே, நீ பையன் தானே, இப்படியெல்லாம் பேச்செல்லாம் பேசாமல் அவங்க ஈக்குவாலிட்டி பற்றியும் அதிகமாக பேசாமல் உங்கள் செயல்களில் அவங்க செய்கிறத நீங்கள் நோட் பண்ண முடியும். முக்கியமாக நீங்கள் வேலை செய்கிறீங்களோ தொழில் பண்ணுறீங்களோ இதில் எதுவாக இருந்தாலும் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏய், உன்னால் இதை ரொம்ப சூப்பராக பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ணு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை எல்லா இடத்துலையுமே விட்டு கொடுக்காம பேசுவாங்க, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களோட இமோஷனலுக்கு வேல்யூ பண்ணுவாங்க. நீங்கள் என்னென்ன இமோஷன்ஸை வெளிப்படுத்துகிறீங்களோ அதெல்லாம் வேல்யூ பண்ணுவாங்க. நீங்கள் தப்பு பண்ணால் அதை சொல்லி கொடுப்பாங்க. இல்லைப்பா இப்படிலாம் இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்கள் இமோஷன்ஸை அவங்க ஹேண்டில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களையும் அவங்க ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது, நீ பொண்ணு அதனால் நீ இப்படி இருக்கணும், நீ பையன் அதனால் இப்படி இருக்கணும், இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களோட டாக்லேயோ இல்லை அவங்களோட வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயோ இல்லை அவங்க வே ஆஃப் டாக்கிங்லேயோ தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அது ரெட் ஃப்ளாக் தான், உஷாராக இருக்கணும். அடுத்ததாக நம்பிக்கையும் நேர்மையும். சரி, நம்பிக்கை எப்படி? உங்களை அவங்க கண்மூடித்தனமாக நம்பணுமா? கிடையாது. நீங்கள் சொல்கிறத அவங்க டவுட் படாமல் நம்பணும். நம்மளை இவங்க நம்புகிறாங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை நீங்களுமே அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்களுமே அவங்களுக்கு நம்பிக்கையானவங்களா இருக்கணும்.
அவங்களுக்கு பின்னாடி போய் வேற மாதிரி பேசுறது, அவங்க முன்னாடி வேற மாதிரி பேசுறது, உங்களுக்கு தெரியாம மற்றவங்க கிட்ட சேட் பண்றது, இது எல்லாமே நடக்கும்போது இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறத தெரியும் போது அவங்க ரெட் ஃபிளாக் அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எந்த காரணத்தை கொண்டும் உங்ககிட்ட பொய்யே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க பொய் சொன்னாலும் அவங்க டாலரேட் பண்ணிக்கவே மாட்டாங்க. நீங்க ஒரு சீக்ரெட்டை அவங்க கிட்ட சொன்னீங்க, இது உனக்கும் எனக்கும் உள்ளதா இருக்கணும், நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னா அதை அப்படியே அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. யாருக்கிட்டையுமே அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே கிரீன் ஃபிளாக். நீங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த குவாலிட்டிஸ்ல வேற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா என்ன சொன்னாலும் ஒண்ணு அவங்க வீட்டுல போய் சொல்லிடுறாங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓவர் ஷேர் பண்றாங்க, இல்ல உங்களை பத்தி பின்னாடி பேசுறாங்க, இல்லப்பா அவங்க எல்லாம் இப்படிதான், அவர் இப்படிதான், அவ இப்படிதான், இப்படி பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ரெட் ஃபிளாக். நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்ததா டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பொறுப்புகள், குடும்ப பொறுப்புகளோ இல்ல வேலையை பத்தின பொறுப்புகளோ கிடையாது. அவங்க பண்ற தப்புகளுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க எடுத்துக்கிறது. ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி, இனிமே பண்ண மாட்டேன். அவங்க சொல்றது படியே அடுத்து அந்த தப்பை ரிப்பீட் பண்ணவே மாட்டாங்க. அது சின்னதா இருக்கட்டும், பெருசா இருக்கட்டும், எப்படிப்பட்ட விஷயமா வேணும்னாலும் இருக்கட்டும், அந்த விஷயத்த அவங்க திருப்பி பண்ணவே மாட்டாங்க. மனசார அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருவாங்க. அப்படி தான் பண்ண தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ நல்ல குவாலிட்டி தெரியுமா? அது கிரீன் ஃபிளாக். ஆனா தப்பு பண்ணிட்டு அதை அவங்க ஏத்துக்காம போறதுங்கிறது அடுத்தது. அந்த தப்பை நியாயப்படுத்துவாங்க, ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. இல்ல நான் இதுக்காக தான் இதை பண்ணேன், இல்ல நான் இதுக்காக தான் அப்படி பண்ணேன், இல்ல நீ தான் தப்பு அப்படின்னு உங்களையும் பிளேம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே ரெட் ஃபிளாக்ஸ். ஸோ கிரீன் ஃபிளாக் இருந்தா ஓகே, ரெட் ஃபிளாக் இருந்தா தப்பிச்சு வந்துருங்க. அடுத்தது 5வதா நான் சொல்ல போற விஷயம், மற்ற ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி கிடையாது இந்த திருமணம் அப்படிங்கிற உறவு. கணவன் மனைவி அப்படிங்கிறது மற்ற ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ இதுல நீங்க 2 பேருமே ஒரே கருத்துள்ளவங்களா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃப்யூச்சரை பற்றின பிளானிங்காக இருக்கட்டும், கிட்ஸை பற்றின பிளானிங்காக இருக்கட்டும், அம்மா அப்பாவை பார்த்துக்கிற பிளானிங்காக இருக்கட்டும், போத் சைட், பையன் பொண்ணு 2 பேருக்குமே சேர்த்து சொல்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு இருக்கிற மைண்ட் செட் அவங்களுக்கும் இருக்கணும், உங்களுக்கு இருக்கிற சஜஷன்ஸ் அவங்க ஏற்றுக்கணும், அவங்களுக்கு இருக்கிற சஜஷன்ஸை நீங்களும் ஏற்றுக்கணும், வேலிடாக இருந்தால். ஸோ இந்த மியூச்சுவலான விஷயங்கள் உங்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயுமே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது க்ரீன் ஃப்ளாக். இல்ல நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், என் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன், இல்லை நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, எனக்கு என்னோட ஃப்ரீடம் எனக்கு முக்கியம், நான் இப்படிலாம் நடந்துப்பேன், நான் இப்படிலாம் இருப்பேன், நீ தான் எனக்காக வளைஞ்சு வரணும் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க ஒத்து வராமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக். தப்பிச்சிடுங்க. அடுத்தது ஃபைனல் ஒன் அண்ட் 7th ஒன், அவங்கள பற்றின க்ரோத்தில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க க்ரூமிங்காக வச்சுக்கிறதா இருக்கட்டும், அவங்கள ஹெல்த்தியாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட கோல்ஸில் அவங்க காட்டுற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இல்லை அதுக்காக அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கிற விஷயங்கள், ஃபேமிலி லைஃப்குள்ளே அவங்க வர்றதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்கள செல்ஃப் கேர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக க்ரீன் ஃப்ளாக். அவங்க கண்டிப்பாக உங்களையும் கேர் பண்ணிப்பாங்க. அது அவங்களோட ஆக்ஷன்ஸ்லேயும் உங்களுக்கு தெரியும். அவங்கள எப்படி கேர் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களையும் கேர் பண்ணிப்பாங்க. சப்போஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்களுக்காக அவங்க போடுற எஃபர்ட்ஸ் இருக்குல்ல, அது ஹார்ட் ஃபெல்ட்டாக வரும். சும்மா வாய்ப்பேச்சில் இல்லை சும்மா சொல்லணும், சும்மா கேர் பண்ணுறதை காட்டணுன்றதா இல்லாமல் அவங்க டெடிக்கேட்டடாக அந்த விஷயங்களை செய்யும்போது ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த 7 விஷயங்களும் உங்கள் பார்ட்னர் கூட இருந்தது அப்படின்னா அவங்க க்ரீன் ஃப்ளாக். அவங்கள காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் இந்த 7 விஷயங்களுக்கும் ஆப்போசிட்டான விஷயங்கள் நடந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக க்ரீன் ஃப்ளாக். கண்டிப்பாக உங்களோட லைஃப்பை நீங்கள் லைஃப் லாங் அவங்க கூட ஜேர்னி பண்ணி கொண்டு போகவே முடியாது. அவங்க கிட்ட இருக்கிற அந்த ப்ரொபோசலை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நாங்கள் இன்னும் வர நாட்களில் போஸ்ட் பண்ண தான் போகிறோம். ஆனால் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும். குறிப்பாக கல்யாணத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்கவங்க, இல்லை பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கவங்க, ஏன் லவ் பண்ணுறவங்களுக்கு கூட நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக சொல்லலாம். நன்றி.